வெல்கம் டு அன்பரசி கிச்சன். இன்றைக்கி அன்பரசி கிச்சனில் நம்ம பவுண்டி சாக்லேட் தான் பார்க்க போகிறோம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பவுண்டி சாக்லேட் செய்கிறதுக்கு நம்ம 1/2 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கோம். இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு பாலை ஒரு கொதி வர்ற அளவுக்கு நம்ம இதை கொதிக்க விடணும். இப்போ பால் நல்லா கொதிக்குது, ஒரு கொதி வந்துருச்சு. 1 கப் சர்க்கரையை இது கூட சேர்த்துக்கணும். நல்லா சர்க்கரை கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். அதுக்கப்புறம் நம்ம தேங்காவை ஒரு 3 தேங்காய் எடுத்து அதோட ஓடெல்லாம் எடுத்துட்டு அந்த கருப்பு கலர் இல்லாத அளவுக்கு அந்த தேங்காவை நம்ம திருவி மிக்சியில் நல்லா அடிச்சுட்டு வச்சுருக்கோம். இது கூட நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கடையில் டெசிகேட்டட் கோகோனட் கூட உங்களுக்கு கிடைக்குது, நீங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காவை பால் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு வேக விடலாம். அப்பப்போ அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக திறந்து பார்த்து நம்ம கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். இப்போ ஓரளவு பால் நல்லா வற்றி வந்துருச்சு. இந்த டைமில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதை கட்டி பிடிக்காமல் மிக்ஸ் பண்ணி விடலாம். நாம் அடிப்பிடிச்சிடாமல் நல்லா கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். இப்படி கலந்து கொடுத்துட்டே இருக்கும்போது அது நல்லா சுருண்டு ஒரு கோவா பதத்துக்கு வந்துடும். பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு. இப்போ இதை ஆற வச்சு நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இது நல்லாவே சூட ஆறிடுச்சு. இந்த டைமில் சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து நம்ம பவுண்டி சாக்லேட் எந்த ஷேப்புக்கு இருக்குமோ அந்த மாதிரியே நம்ம செஞ்சு ஒரு ட்ரேயில் எல்லாத்தையுமே நம்ம அடுக்கி வச்சிடலாம். பாருங்கள், இதை போல் நம்ம செஞ்சு அடுக்கி வச்சிருவோம். நாம் எல்லாத்தையுமே இதை போல் செஞ்சு நம்ம ட்ரேயில் அடுக்கி வச்சிடலாம். பாருங்கள், நம்ம 3 தேங்காவும் 1/2 லிட்டர் பாலும் தான் எடுத்தோம். அதுக்கு எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். 2 ட்ரே ஃபுல்லாக நம்ம அடுக்கி வச்சுருக்கோம். இதை அப்படியே ஒரு மணி நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அடுத்து நமக்கு மேலே வர கோட்டிங்காக கொஞ்சம் சாக்லேட் எடுத்து நம்ம உருக்கி வச்சுக்க போகிறோம். பாருங்கள், கொஞ்சம் டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன், கொஞ்சம் ஒயிட் காம்பவுண்ட் சாக்லேட் எடுத்திருக்கேன். ஒரு பாத்திரத்தில் அடியில் தண்ணி வச்சுட்டு அது மேலே ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு இந்த சாக்லேட்டை அதில் சேர்த்துக்கிட்டு நம்ம கிளறி கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா அந்த தண்ணி ஹீட் ஆகி இந்த சாக்லேட் நல்லா உருகி வந்துடும். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக நமக்கு மெல்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ 1 மணி நேரம் ஆகிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச சாக்லேட்டை ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை ஒன்றா எடுத்து நம்ம இந்த சாக்லேட்குள்ளே நனைச்சி எடுக்க போகிறோம். பாருங்கள், ஒன்றா எடுத்து நம்ம இந்த சாக்லேட்குள்ளே நனைச்சிட்டு மீதம் இருக்க சாக்லேட்லாம் நல்லா வடிய வச்சுட்டு இதை எடுத்து பிளேட்டில் வச்சிடுறோம். இப்போ ஏற்கனவே சில்லுன்னு இருக்கிறதுனால சீக்கிரமாக அது மேலே சாக்லேட் நல்லா உறைஞ்சிரும். இதை போல் நம்ம எல்லாத்தையுமே நனைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம எல்லாத்தையுமே நனைச்சி எடுத்து வச்சிட்டோம். இப்படி ரெடி பண்ண சாக்லேட்டை இன்னொரு 1/2 மணி நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், சாக்லேட் எல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து பார்த்துட்டோம். எவ்வளோ தனித்தனியாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சாக்லேட். இந்த சாக்லேட்டை உள்ளே எப்படி இருக்கும்னு நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், உள்ளார வெள்ளையே நம்ம கடையில் எப்படி பவுண்டி சாக்லேட் வாங்குவோமோ அதே போல் இருக்கும். டேஸ்ட்டும் உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இதை நம்ம மார்க்கெட்டில் காசு கொடுத்து வாங்கும்போது எவ்வளோ செலவாகும், நம்ம எவ்வளோ ஈஸியாக செஞ்சுட்டோம் பாருங்கள். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.